கேட்போம். ஒரு மனிதன் தாய் தந்தை கற்பத்தில் புத்திரனாகி ஜனித்தவன். தாய் தந்தையார் கற்ப திருஷ்டி செய்யும் காலத்தில் அவர்களுக்கு இருந்த எண்ணங்கள், சமய பேதங்கள் இவையெல்லாம் சேருகின்றன. விதையை விதைக்கும் போது, அதாவது கற்பதாரணம் செய்யும் பொழுது, அதாவது உடலுறவு கொள்ளும் பொழுது தாய் தந்தையருக்கு எந்த ஆலோசனைகள் இருந்தனவோ, அதாவது பக்தி, கெடுதி, குரோதம், கர்மம், ஆசை முதலியவை அதே மாறி எண்ணங்களுடன், அதாவது குணதோஷங்களுடன் குழந்தைகளும் அவர்களுக்கு பிறக்கின்றன. அதாவது முதலில் கற்பத்தில் வாயுவினுடைய சேர்க்கையால் சிருஷ்டிக்கப்படும். அப்போது இந்த லோகத்தினுடைய இச்சையாவது பரலோகத்தில் உள்ள இச்சையாவது தாய் தந்தையருக்கு இருந்தால் அதே பிரகாரம் குழந்தைகளுக்கும் ஆலோசனைகள் உண்டாகின்றன. அப்படி நல்ல இச்சைகள் இருந்தால் உடனுக்குடனே குழந்தைகளுக்கும் தோன்றுகின்றன. அவை அபிவிருத்தி செய்யப்படலாம். அதன் மேல் முதன்மையாக வருவது ஜென்மாந்திர வைராக்கியம், இரண்டாவதாக வருவது பீஜாந்திர வைராக்கியம். விதை விதைக்கும் சமயத்தில், அதாவது கற்பதாரணா சமயத்தில் ஏற்பட்டது பீஜாந்திர வைராக்கியம். கஷ்டம் ஏற்பட்ட பின்பு மனது என்கின்ற சாணக்கல்லில் புத்தியை உரைத்து அதே பிரகாசத்தினால் உண்மையை பார்க்க வேண்டும். ஜனன மரண சம்பந்தமாகிய வித்து வைராக்கியத்தினால் அறுபட்டு போகும். அபான வாயு என்பது ஜீவ சிருஷ்டியை நசிக்கச் செய்யும். அபான வாயுவும் பிராணவாயுவும் உள்ளே லயிக்கும். அவ்விரண்டும் கூடிய பின் எந்த ஸ்திதியும் இல்லை. பிராணவாயு போவதற்கு முந்தையே ஜீவன் முக்தியை சந்தித்துக் கொள்ள வேண்டும், அதாவது அடைய வேண்டும். தானே விட்டபின் அது அகண்டத்தில் இரண்டர கலந்து அகண்டமாய் விடுகிறது. ஓ மனதே, பேத புத்தியை விடு, சூட்சம புத்தியை பிடி. பேத புத்தியை விடுத்து பற்பளவாக இருக்கின்ற நினைப்பை விட்டு தோன்றுகின்ற எல்லா வஸ்துகளையும் மாசற்ற சிவமயம் என்று நினை. போலி என்பதில்லை, வேஷங்கள் இல்லை, உள்ளும் புறமும் ஒன்றாக நினை. எல்லாமும் உனக்குள் இருப்பதாய் வை. சுவாசபந்தனம் செய். ஓ மனமே, சுவாசத்தை உன்வசமாக்கி கட்டுப்படுத்து. இந்த நம்பிக்கை சாஸ்திரமானது. உள்ளுக்குள்ளேயே நோக்கத்தை திருப்பு, உள்ளுக்குள்ளேயே விவகாரம் செய். சூட்சம புக்தியினால் உண்மையை கண்டு செய். அது கெடாதது. சூட்சம புக்தியுடன் எது கூடியிருக்கிறதோ அது நித்தியமானது. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கிற நித்திய சுரூபம் நித்தியானந்தம்தான். அந்த நித்தியானந்தத்தை நீ சம்பாதித்துக்கொள். நித்தியானந்த பதவி என்பது நித்தியமான முக்தியாகும். எவன் சுவாச போக்குவரத்தின் மேல் தன் குறியை வைக்கவில்லையோ அவனுக்கு யோகத்தில் எவ்வித சம்பந்தமும் புத்தியும் செய்த காரியமும், அதாவது அனுபவமும் இல்லை. ஆகையினால் சுவாசத்தின் மேல் குறிப்பிடு. உள்பார்வையை கொண்டு பார். உள்ளே போகும் சுவாசத்தின் மேலும் வெளியில் வரும் சுவாசத்தின் மேலும் குறிப்பிடு. கிரமமாக சுவாசத்தை இழு விடு. உள்ளுக்கு இழுக்கும் போது உண்டாகும் சப்தத்தையே குறிப்பிடு. அதிகமாய் இழுக்க இழுக்க அச்சப்தத்தையே உற்று கேட்டு குறிப்புவை. உள்ளே ஆகிற சப்தத்தின் பேரில் மதிப்பும் நம்பிக்கையும் வைத்து இழு. உள்ளுக்கு இழு. இழுக்கிற சப்தத்தை உற்று கேட்டு குறிப்பு விடாமல் இழு. ஞாபகம் அதன் பேரில் வைத்து இழு. வேற எதையும் நினைக்க வேண்டாம். தின்பது, குடிப்பது, வந்தது, நின்றது, உண்பது முதலிய எதையும் நினைக்காமல் இழு. அகண்ட வஸ்துவால் சத்கதியே செய்வது செய். வேறு எதுவும் சத்கதியை அளிக்காது. மற்றவர்கள் செய்த அன்னம் வேண்டாம், நீயே செய்ததை சாப்பிடு. எது செய்த போதிலும் சிரத்தையுடன் செய். மனமே, நீ செய்வதை சிரத்தையுடன் செய் என்று எடுத்துரைக்கின்றார் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் சிதாகாச கீதை என்ற ஞான களஞ்சிய நூலிலிருந்து. இப்பதிவு முடிவுற்றது. ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவனான பிரம்மஸ்ரீ ஜெயபிரகாஷ்.